ரெடியா? ரெடி. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மைக் டெஸ்டிங். ஹலோ ஹலோ. நானா? நீ தான் பேசணும். இதுதான் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எங்கள் ஜென்ரேஷனில். இதுக்கப்புறம் தான் லைனாக நெக்ஸ்ட் விக்கெட்லாம் விலக போகுது. செகண்ட் விக்கெட் நான் 1 டவுன் இறங்குவேன், அடுத்து ஒரு 2 டவுன் இறங்குவார். இல்லை அவரை பற்றி எதனா 4 வாரம் நல்லதால இல்லை ஒன்றும் நல்ல அறிகிட்டவனே பரதேசி பல நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கலாம். அதெல்லாம் பண்ணிடலாம். புரியுது. அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசுங்க. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது, எதையாச்சும் சொல்லியா? கேங்லேயே ஃபன்னா நல்லவர் தான். மற்றபடி ரொம்ப கேஷுவலானவன், எதுவுமே மைண்ட்ல எடுத்துக்க மாட்டான், ஜாலியா இருப்பான், எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டான். ரொம்ப 6 மணிக்கு மேல வேற மாதிரி இருப்பான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. என் பேரு ஷாம், இவங்க பேரு நிவேதிதா. 2 பேருமே சிவ கணேஷோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்க லவ் மேரேஜ் தான். அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். தெரியுமா இவன்டா மாமா பை இந்த இதே கண்ணியை தூக்குறதுக்கு இவன்டா மாமா புல் கோஆபரேட் பண்ண போதும்ல. இன்னும் பேசுமா? காவியா சொல்லுங்க ஏதாவது. காவியா பத்தியா? அவ ஒரு கேன அப்படி. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. திருவளர் செல்வன் சிவகணேஷிற்கும் திருநிறை செல்வி ராவியாவை உங்களது குமாரனுக்கு செய்து கொடுக்கிறேன். கன்னிகா பிரதானம் செய்து கொள்கிறோம். நான் பேசணுமா? நீ பேசணுமா? பேசு. ஏதாவது பேசு. என்னத்த பேசுறது அப்படிலாம் கேட்கறாரு. ஏதாவது பேசு. என்னை பத்தி 4 வாரத்தை நல்லதான் சொல்லு. நல்லவர் தான், நல்லவர் மாதிரியே நடிப்பார். எங்கள் வீட்டிலலாம் பேசினா உங்ககிட்ட பேசும்போதே வேறு மாதிரி இருக்கும், என்கிட்ட பேசுறது சுத்தமாக வேறு மாதிரி இருக்கும். அவர் பேசுறதே சரியான நடிப்பு. ஃபர்ஸ்ட் வந்து மேட்ரிமோனியில் தான் பார்த்தேன், ப்ரொஃபைல் பார்த்துட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன், ஏமாந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பேசினோம். ஓகே, கொஞ்சம் வைப்பு செட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது, அதனால் ப்ரொசீட் பண்ணோம். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். எனக்கு கண்ணு கொஞ்சம் பெருசாக இருந்தால் பிடிக்கும். ஸோ காவியாவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பவே கண்ணு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்டு ரெக்வெஸ்ட் கொடுத்து சரி பேசி பார்க்கலாம். நிறைய கோவம்லாம் எனக்காக குறைச்சிக்கிட்டாரு. நிறையா விஷயம் நான் பிடிக்கலன்னு சொன்னால் மாற்றிக்குவார். எனக்காக நிறையா பண்ணுவார். எனக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்ல, எப்பயாவது சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சு அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் நான் வந்துட்டு காமிச்சிக்கவே மாட்டேன் இதெல்லாம் பண்ணுறாருன்னு. ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும். நான் ஏன் டாலரேட் பண்ணிக்கிறேன்னா எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சனால தான் நான் டாலரேட் பண்ணிக்கிறேன். அவரை பற்றி எனக்கு தெரியும். சமக்கிற வரமா மேல நிழல் வந்து விழுமா, கொல்லாதே கண்ணின் ஓரமா. I think she is really understanding, life partner who is supportive to me, and I think I have got one. அவளுக்கு நான் எவ்வளோ சப்போர்ட்டிவாலாம் இருப்பேன்னு தெரியாது, பட் she is very supportive to me and I'm really happy about it. ரிசப்ஷனாக ரொம்ப ஃபார்மலாக இல்லாமல் கொஞ்சம் எல்லோரும் என்டர்டெயின்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாரையுமே நம்மளால் டெய்லி லைஃப்பில் மீட் பண்ண முடியாது. அண்ட் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ கேன் மீட் எவ்ரிபடி. அண்ட் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட்.
சிவா வந்து ரொம்ப கேரிங்கான பர்சன். ஸோ காவியாவை நல்லா பார்த்துப்பான்னு நான் நினைக்கிறேன். சிவா கொஞ்சம் கோவத்தை கரைச்சிட்டு ஈகோவையும் விட்டு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஆமாம், சண்டை போட்டால் கூட வந்துட்டு நாங்கள் தான் போய் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசணும், அவர்லாம் எங்ககிட்ட வந்து பேச மாட்டார். அந்த மாதிரியான ஒரு பயங்கர கெத்து காட்டுற ஒரு பர்சன். பட் காவியா வந்து அவனை நிறைய மாற்றிருக்கான்னு நம்புகிறேன். பார்ப்போம் காவியா வந்ததுக்கப்புறம் அவன் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு. சுற்றும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழி கண்ணம்மா வன கருமை கொள் பட்டு கருநீல புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபஹே த்வம் ஜீவ சரதா சதா மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபஹே த்வம் ஜீவ சரதா சதம். எங்கள் அண்ணன் சிவகணேஷ் வந்து ரொம்ப நல்லவன். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நல்லா பேசுவான், ஃபேமிலியில் கம்மியாக பேசுவான். அதே மாதிரி அவங்க ஒய்ஃப்கிட்டையும் ஃப்ரெண்டு மாதிரி அவன் பிஹேவ் பண்ணுவான்னு எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஸோ நல்லா பார்த்துப்பான்னு தெரியும். நம்பிக்கை இருக்குது இல்லை, ஆல்ரெடி அப்படிதான் இருக்கான். ஃபோன் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஹீட் ஆகிற அளவுக்கு பேசுகிறாங்க ஆல்ரெடி. அதனால நல்லா பார்த்துப்பான். காவியா அண்ணி எங்கள் அண்ணனை கண் கலங்காமல் பார்த்துக்கோங்க. இல்லை, அவன் நல்லா பார்த்துப்பான்னு எங்களுக்கு தெரியும். அண்ணி அண்ணனை பார்த்துக்கோங்க.